Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது யார் கொடுத்திருக்காங்க இந்த ப்ளவுஸ்னா வந்து ஃபரீதா அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கம்பத்துல இருந்து எங்க தேனி பக்கத்துல கம்பத்துல இருந்து அவங்க பொண்ணு ருஷானா அவங்களோட ஃபர்ஸ்ட் ரம்ஜான் நம்ம தலை தீபாவளி சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வர தலை ரம்ஜான். ஸோ அதுக்கான சாரீ இது ரொம்ப சூப்பரா இருந்தது சாரீ. அண்ட் கடை வந்து ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்ல எடுத்திருக்காங்க, கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்ல. சாரி வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப அப்பீலிங்கா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு சாரி பார்த்ததில்லை. ஆக்சுவலி வந்து இதுல வந்து பார்டர் எதுவும் கிடையாது. சாரி வந்து இது ஃபுல்லா விரிச்சு பார்த்தா தான் இதோட லுக் தெரியும். பட் நான் இதுல முக்கியமான விஷயம் சொல்றேன் என்னன்னா, கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் சி கிரீன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராமர் பச்சை அந்த மாதிரியான ஒரு கலர் இது. சாரி ஃபுல் இதுதான் மெயின் சாரி கலரு. இந்த ஜரி வருது இல்ல, இதுதான் வந்து சாரி ஃபுல்லா இருக்கு. அதுவும் வந்து ஃபுல் சாரி அடைக்கல, ஒரு மாதிரி கிரடேஷன் மாதிரி கீழே இருந்து அப்படியே மேல போற மாதிரி நம்ம கட்டும் போதுதான் அந்த லுக் தெரியும்னு சொன்னாங்க. இதுல முக்கியமா நான் ரொம்ப கவனிச்சு பார்த்தது என்னன்னா, இந்த சாரியோட பேக் சைடு இப்ப எல்லா சாரியும் பாத்தீங்கன்னா வந்து வீவிங் ஜரி வந்து பின்னாடி இருக்கும், வீவிங்ல வந்து ஜரி இருக்கும் பின்னாடி, ஒரு மாதிரி நூல் நூலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சாரியில வந்து பின்னாடி ஜரியே இல்லை பாருங்களேன். இப்போ இதுதான் வந்து முந்தி, அதாவது பல்லு டிசைன். முந்திலே வெறும் இந்த லைன்ஸ் மட்டும்தான், எந்த மோட்டிவ் ஃப்ளவர் அது இதுன்னு எதுவும் கிடையாது, வெறும் லைன்ஸ் மட்டும்தான். அண்ட் இதோட பேக் சைட்ல வந்து அந்த ஜரியே இல்லை, ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி நெய்யறதுக்குள்ளேயே அதாவது வீவிங்லயே அந்த ஜரியும் போயிருக்கு. அப்படின்னாலும் வெளியே தெரியும் இல்லையா, தெரியவே இல்லை. இங்க மட்டும் இல்லை, சாரி ஃபுல்லாவே அப்படிதான். இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே இந்த ஜரி இருக்கு. ஆனா இது பேக் சைட்ல பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அது எப்படி பண்ணாங்க என்னன்னு தெரியல. அதனால தான் நான் மெயினா அதை சொல்லணும்னு நினைச்சேன். இது பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கல்யாணத்தப்ப நம்ம கிட்ட தான் ஒர்க் பண்ணாங்க. அந்த சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது. அப்பயும் இந்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் ஜெயிட்ட சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் எனக்கு இந்த கடை கூட்டிட்டு போய் சாரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்போ அந்த மாதிரி சான்ஸ் அமையுதுன்னு சொல்லிட்டு. கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கு. அதாவது முந்தான வந்து ஒரு மாதிரி பேரட் கிரீன்னு சொல்ல முடியாது, வித்தியாசமான ஒரு கிரீனு, நல்லா பிரைட்டா இருக்கு. அண்ட் சாரி வந்து இந்த சி கிரீன், பிளவுஸ் வந்து இதே கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ யூனிக்கான சாரிக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப யூனிக்கா செய்யணும் அப்படின்னு நினைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ இதுதான் வந்து பிளவுஸ், நல்லா அந்த முந்தான கலர்லேயே தான், கிரீன் கலர்லேயே இருக்குது பிளவுஸ். நான் கொஞ்சம் ஏற்கனவே ட்ராயிங் பண்ணி வச்சிருக்கேன், அண்ட் ஸ்டார்ட்டும் செஞ்சு வச்சிருக்கேன். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் கிடையாது, ரொம்ப ஷார்ட் ஸ்லீவும் கிடையாது, மீடியமான ஸ்லீவ். நல்லா ஹைட்டாக இருப்பாங்க இந்த பொண்ணு. அதனால வந்து இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்லீவே இந்த ஹைட்டில் இருக்கும். அண்ட் எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நான் சொல்லுவேன் இல்லை எப்பயுமே, ஸ்லீவோட ஃப்ரண்ட் நெக்ல வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு லைட்டாக ஒரு பெண்டு கொடுப்பாங்க. இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த சைடு ஒரு பெண்டு கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஸோ அந்த பெண்டும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால. அதில் ஃபுல்லாக லைன்ஸ் மட்டும் தான் இருக்கு அந்த சாரியில. அதனால வந்து லைன்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். வெறும் லைன்ஸ் மட்டும் போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஃப்ளோரல் டிசைன், நம்ம ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃப்ளோரல் டிசைன் பண்ண போறேன். அதுக்கு தான் டிராயிங் லைட்டா கையிலே வரைஞ்சி வச்சிருக்கேன். இதுக்கும் நான் இன்னும் பேப்பர்லாம் எடுக்கல, கையில தான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் இதுல என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ ரிப்பன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இதுல ரிப்பன் ஒர்க் பண்ணணும்னு, அதாவது ஃப்ளோரல் டிசைன்ஸ் ஏதாச்சும் பண்ணணும். வெறும் த்ரெட்ல பண்ணாத நார்மலா ஆயிடுமேன்ட்டு ரிப்பன் ட்ரை பண்ணேன். பட் இதே கலர், இந்த எக்ஸாக்டான இந்த கலர், இந்த டிஃப்ரெண்டான டபுள் ஷேட் காம்பினேஷன், இது சி கிரீன் ஒரு சி ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலர் எதுன்னு சொல்லுவாங்க. இந்த கலர்ல வந்து நம்ம கிட்ட ஆக்சுவலா எக்ஸாக்டான ரிப்பன் இல்லை, இது பார்க்க மேட்ச் ஆகுது. பட் ஆனால் தனியாக அதில் பார்க்கும்போது வந்து அதுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ப்ளூ கலர் அண்ட் இன்னொன்று வந்து கிரீன் கலர். சாரி டபுள் ஷேட் தானே, ஸோ அப்போ இது ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த கலர் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் இப்போ சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெண்டு ஆர்கன்ஸா ரிப்பன்ஸும் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கன்ஸா ரிப்பன்ல தான் இந்த மாதிரி ரெண்டு கலர் நம்ம சேர்த்து பண்ண முடியும். சாட்டின் ரிப்பன்ஸ்ல வந்து நீங்கள் அது மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்காது இல்லையா, இது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறனால தான் வந்து ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது இந்த கலருக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகி வருது. அண்ட் இது வந்து இந்த பிளவுஸ் கலருக்கு குவார்டர் இன்ச் ரிப்பன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் லீஃப் டிசைன் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் டிசைன் மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி சூட் ஆகும் தெரியல. இதே மாதிரி ப்ளூ அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இது சூட் ஆகுமா இல்லை வேற எதனா ஐடியா பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஸோ இதுதான் நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிப்பனை யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு ஐடியா பண்ணியாச்சு. பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃப்ளவரோட சைஸும் கொஞ்சம் பெருசா வரணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த சைஸுக்கு நம்ம நார்மலா பண்றது இப்படி உள்ள விட்டு பண்ணுவோம்ல, அது பண்ணா வந்து அவ்வளவு பெருசு வராது. ஸோ அதனால கொஞ்சம் பெருசா வேணும் அப்படிங்கிறனால ரெண்டே எடுத்து வச்சிருக்கேன். நிறைய ஐடியாஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை அடுத்து காட்டுறேன். இப்போ ஆனால் நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றதை இப்போ செஞ்சு காட்டிடுறேன். எப்படி நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ரிப்பன் அண்ட் ஒரு கிரீன் கலர் ரிப்பன் ரெண்டையுமே வந்து 9 இன்ச் லென்த்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு முதவே கட் பண்ணியாச்சு. 9 இன்ச் லென்த்து கட் பண்ணிட்டு இந்த கிரீன் எப்பயுமே ப்ளூ மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் வந்து கலர் கரெக்டாக வரும். ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்திருக்கேன். சாதாரண கை ஊசி, அதில் நூல் கொடுத்துருக்கேன். ஹெம்மிங் ஊசியே போதும். இதில் வந்து
நம்ம எப்பயும் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ரிப்பன் பண்ணிட்டு இதில் ரன்னிங் ஸ்டிச் போடுவோம். ரன்னிங் ஸ்டிச் போட்டு சுருக்கும். அதுவே வந்து கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் தள்ளி, அதாவது இவ்வளோ தூரம் கேப் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி கீழேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு இப்போது ரன்னிங் ஸ்டிச் போடும்போது நம்ம இப்படி போட்டுகிட்டே போகிறோம். மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி போட்டுகிட்டே போவோம். பட் இது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது வந்து திரும்ப நம்ம கீழேருந்து மேலே எடுக்காமல் அதையும் வந்து திருப்பி மேலேருந்து கீழே மறுபடியும் அடுத்த ஸ்டிச் வந்து மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் இப்படி போட்டோம்னா ஃப்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக அழகாக வருது. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எல்லா ஸ்டிச்சுமே எல்லா தடவையும் மேலேருந்தே நீடில் போகிற மாதிரி, கீழேருந்து நம்ம நீடிலே எடுக்கலை. ஒரு தடவையும் மேலேருந்து நீடில் கீழே போகுது. இதே மாதிரி 2 ரிப்பனும் விலகாமல் பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸில். இதுவும் ரன்னிங் ஸ்டிச் தான், ஒரு ட்விஸ்டர் ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லிக்கலாம். தெரியல ஆக்சுவலாக என்ன பேருன்ட்டு. நான் நிறைய இது பார்த்தேன் ரிப்பன் எம்ப்ராய்டரியில் வந்து ரிப்பன் ஃப்ளவர்ஸ், இது ரிப்பன் எம்ப்ராய்டரி கிடையாது, ரிப்பன் ஃப்ளவர்ஸ் செய்கிறது நிறைய வீடியோஸ் பார்த்தேன். 1-2 மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பண்ணி 2 இதில் ஒவ்வொன்றில் ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, ஏன் தெரில, எனக்கு அது சரியாக வரல. பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது, அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருந்தது ஃப்ளவர். ஆல்ரெடி ட்ரை பண்ணனால தான் வந்து சைஸ் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நம்ம பெரிய ரிப்பன் எடுத்தோம் அப்படின்னா வந்து லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். 1 inch ரிப்பன்லாம் பண்ணால் நல்லா பெரிய ஃப்ளவர்ஸ் வரும். குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுக்கு பண்ணுற மாதிரி. டிஸ்டன்ஸும் ரொம்ப வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் ஈவனாகவே கொண்டு வர மாதிரி கொண்டு வாங்க. ஸோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் கொண்டு போயிடலாம். எங்கேயுமே வந்து ரிப்பன் விலகக்கூடாது, அதுதான் மெயின். ஸோ ஃபுல்லாக கிட்டத்தட்ட எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல்லாக இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீடில் விட்டு வெளியே வராமல் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் ஃபுல்லாக வெளியே எடுக்கிறோம். பட் ரிப்பன் வந்து நான் பிடிச்சிட்டே தான் இருக்கேன். அண்ட் இந்த சைடு இந்த எண்டில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட் இருக்குல்ல, த்ரெட்டில் இருக்கிற நாட்டு, அதை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்து நீடில் ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். இப்போது இந்த நாட்டும் இந்த நீடில் இருக்கிற த்ரெட்டையும் சேர்த்து ஒரு நாட். நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு. நல்லா டைட்டாக போட்டுட்டு இந்த நாட் விலகாமல் அடுத்த நாட்டும் சேர்த்து போட்டுருங்க. டபுள் நாட் போட்டிங்கன்னா தான் அது உருவி வராமல் இருக்கும். பட் அப்படி போடும்போது சம்டைம்ஸ் விலக வாய்ப்பு இருக்குது, விலகக்கூடாது. இந்த ஸ்டிச் வந்து லூஸ் ஆகும், இந்த நாட் வந்து லூஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாட் லூஸ் ஆகாமல் செகண்ட் நாட்டும் சேர்த்து போட்டுருங்க. ஓகே, 2 நாட்டும் டைட்டாக போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த நாட் இருக்கிற த்ரெட்டு, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் நீடிலோடு இருக்கிற த்ரெட் வந்து இப்படி இருக்கும். அண்ட் இதுதான் வந்து நம்ம ஃப்ளவரோட ஃப்ரண்ட் சைடு. இந்த எக்ஸ்ட்ரா ரிப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பின்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக அப்படி மடித்து விட்டு, ஷேப் மாறக்கூடாது, பூவோட ஷேப் மாறாமல் மடித்து விட்டுக்கோங்க. இதான் ஃப்ளவரோட ஷேப்பு. அண்ட் இதை வந்து இந்த பக்கம் மடித்து விட்டு தைச்சி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கலாம் மடிச்சுட்டு அங்கங்கே ஒரு ஸ்டிச் போட்டு நாட் போட்டுருங்க. கடைசியாக ஊசியில் நூலை சுற்றி விட்டு போட்டோம் அப்படின்னா நாட் விழுந்துடும், பிரிஞ்சு வராது. ஸோ ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ரா எட்ஜஸும் தெரியாமல் க்யூட்டான ஒரு ஃப்ளவர். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா த்ரெட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற ஃப்ளவர். அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது இதெல்லாம் ஒன்று ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ஒரு மெத்தடில் பண்ணது.
அண்ட் இது வேற ஒரு மெத்தட். இதுதான் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோல பார்த்ததெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணாங்க. எனக்கு அது இழுக்கவே வரல. அது ஒரு வேற மெத்தட்ல பண்ண வேண்டி இருந்துச்சு. பட் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கறனால சரி டைம் வேற இல்லை அப்படிங்கறனால இதை ட்ராப் பண்ணிட்டேன். இது நல்லா வந்தது. பட் எனக்கு இதுல இருந்து இன்னும் இதுவும் அதே மாதிரி தான். சைஸ் வந்து ஒன்று போல வரல. பெட்டல்ஸோட சைஸ் வந்து ஏற்ற இறக்கமா வந்தது. ஸோ இன்னும் ஒரு 4-5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு நினைச்சேன். இது கொஞ்சம் நல்லா வந்தது. ஷேப் நல்லா இருந்தது. பட் அதை இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து இது ரெண்டும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணது. இது ஒரு மாதிரி வந்துச்சு, இது ஒரு மாதிரி வந்தது. ஸோ நிறைய ட்ரை பண்ணி கடைசி இதுதான் எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ இதுவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் முதல்ல காட்டின மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக செஞ்சு வச்சாச்சு. அது கூட வந்து கொஞ்சம் கோல்டு டிஷ்யூ இது லீவ்ஸ் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த லீஃப் எப்படி செய்யறதுங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ கிளாத் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய கிளாத் இருக்கும், மீட்டர் கணக்கில் கிடைக்கும். இந்த டிஷ்யூ கிளாத் வச்சு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பெட்டல்ஸ் செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸும் இந்த லீவ்ஸும் அட்டாச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இந்த பெரிய சர்க்கிள் போட்டிருக்க இடத்துல இந்த ஃப்ளவர் வந்துடும் நமக்கு. அதுக்கு பக்கத்தில் இங்கே 2 லீவ்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல லீவ்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த லீஃபை வந்து அட்டாச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் லீஃபோட டவுன் சைட் சென்டரில் நீடில் வர மாதிரி எடுத்துட்டு, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் ஹெம்மிங் ஊசி இருக்கு இல்லையா, அதுவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து சைட்ஸில் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். அப்போ தான் வந்து த்ரெட் வெளியே தெரியாது. இல்லைனா ரொம்ப லாங்காக தள்ளி போட்டிங்க அப்படின்னா வந்து தள்ளினா நான் எப்படி சொல்கிறேன், இவ்வளோ தூரம் தள்ளிலாம் போடக்கூடாது. இதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டு வந்து அவ்வளோவா தெரியாது, வெளியில் தெரியாது. அண்ட் நீங்கள் சென்டரில் போடும்போது இந்த கேப்பில் அண்ட் இந்த இன்னொன்று கவனிச்சுக்கோங்க, இந்த பெட்டலோட இந்த லீஃபோட டவுன் சைட், அதாவது இந்த பிசிறு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே வரணும். ஸோ நம்ம 2 லீஃபை வச்சுட்டு அடுத்து இதை வச்சு கவர் பண்ணும்போது இது கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி இதை உள்ள தள்ளி வைக்கணும். அதாவது இப்படி வெளியே தள்ளி ரவுண்டுக்கு வெளியே தள்ளி இப்படி வச்சிடக்கூடாது, உள்ள தள்ளி வர மாதிரி வைக்கணும். ஸோ எல்லா லீவ்ஸும் 4 லீவ்ஸ் அட்டாச் பண்ணிட்டு அப்புறமா ஃப்ளவர் அட்டாச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 4 லீவ்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த ஃப்ளவரை வந்து சென்டர் பண்ணி வச்சிடலாம். இது வைக்கும் போதே வந்து அந்த பிசிறெல்லாம், அந்த பெட்டல்ஸோட பிசிறெல்லாம் மறைகிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் போல் சென்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே நீடில் அண்ட் த்ரெட் வச்சு சென்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிச் போட்டால் கூட போதும் தான். அந்த பெட்டல்ஸ் ஃப்ளவர்ஸில் வந்து அந்த வளைவாக இருக்கு இல்லையா, சுருக்கி அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த வளைவாக இருக்கிறது தான் வந்து அந்த ஃப்ளவரோட அழகேவும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து இதை ஃபுல்லாகவே இப்படி விட்டுறாதீங்க. இப்படி விட்டால் இப்படி தூக்கும், ப்ளவுஸ் போடும்போது லைட்டாக தூக்கும். ஸோ கரெக்டாக இந்த பெட்டலோட இந்த லீஃபோட பிசிறு வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த ரிப்பனையும் அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்கே மட்டும். ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போது அது அந்த ஃப்ளவர் லைட்டாக தூக்குனாலும் அந்த லீஃபோட டவுன் சைடு வந்து வெளியே தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கெல்லாம் ஸ்டிச் போட்டால் அது மறையுமோ அது போட்டுக்கணும். அதே நேரத்தில் ஃப்ளவரோட ஷேப் மாறக்கூடாது, அதுதான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ளவரோட சென்டரில் வந்து கொஞ்சம் பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ரவுண்ட் பீட், இது டல் கோல்ட் பீட், அப்புறம் கொஞ்சம் கர்தானா பீட்ஸ், கொஞ்சம் சல்லி டியூப்ஸ் எல்லாம் வச்சு சும்மா நார்மலாக ஒரு ரேண்டம் டெக்கரேஷன் மாதிரி சென்டரில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து நான் எடுத்து வச்ச சீக்வன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், அழகாக வந்துச்சு. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இது வந்து மெட்டாலிக் சீக்வன்ஸில் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர். இது வந்து வாட்டர் சீக்வன்ஸில் பேரட் கிரீன். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ப்ளூ அண்ட் கிரீன் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ரிப்பன் கலர் கொண்டு வந்தோம். அதே மாதிரி இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம், ஒரு ஷேடிங் மாதிரி. ஸோ இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளவரோட சென்டர், ஒரு ஹாஃப் ஃப்ளவர், இது ஃபுல் ரவுண்ட் ஃப்ளவர் கிடையாது, ஹாஃப் ஃப்ளவர். ஸோ இது வந்து ஃப்ளவரோட சென்டர். இந்த லைனுக்கு கீழே இருந்து த்ரெட் எடுத்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் செல்ஃப் கலர், அதாவது நம்ம வாட்டர் சீக்வன்ஸ் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ வந்து பீட்ஸ் சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் எடுத்துக்கலாம். ஒரு 4 சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். 2 3 4. அடுத்து ஒரு ப்ளூ சீக்வன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ப்ளூவும் இந்த கிரீன்ல 1, ஓகே கிரீன்ல 1, ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து வந்து கிரீனை வந்து 1 by 1 அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிடலாம்.
இது வந்து நம்ம எப்பயும் சீக்வென்ஸ் எப்படி ஆரி நீடில் வச்சு அட்டாச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டிச் மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதில் அட்டாச் பண்ணி கொண்டு வரும். இப்போ இங்கே வரைக்கும் போட்டாச்சு. இங்கே ஒரு லாக் போட்டுட்டு இப்போ அடுத்த லைன் இங்கே வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு மேலே ஒரு லாக் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 4 க்ரீன் சீக்வென்ஸு ஒரு ப்ளூ சீக்வென்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வரிசையாக கொண்டு வந்துடணும். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நமக்கு அதை ஒரு ஷேடிங் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக முடிக்கும் போது அழகாக இருந்துச்சு. ஒரு ப்ளூ ஒரு க்ரீன் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்டிச். அப்புறம் அதான் வந்து அந்த ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்து ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா லைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சீக்வன்ஸ் வச்சு பண்ண ஃப்ளவரும் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. லைக் ஒரு ஷேடிங் மாதிரி க்யூட்டாக இருக்குது. நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது. அண்ட் கீழே இருக்கிற இந்த போர்ஷன் ஃபுல்லாமே வந்து நம்ம கர்தானா பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த கர்தானா பீட்ஸ் அண்ட் ஜரி லைன்ஸ் தான் வந்து நம்ம சாரிக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒர்க் வந்திருக்கு. மற்ற எல்லாம் வந்து சாரியில் இல்லாத ஒர்க் தான், பட் கலர் காம்பினேஷன் மட்டும் சாரியில் இருக்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சாரிக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி அழகான ஒரு டிசைன் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர் தான் மெயினாக காட்டணும்னு நினச்சி காட்டிட்டேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.